இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். அமெரிக்கால ஒரு வாட்டி துணி வாங்கினா போதுங்க, அதுக்கப்புறம் துணி வாங்கவே தேவையில்லை. அந்த துணியை வச்சே நம்ம புது புது துணி வாங்கிட்டே இருக்கலாம். அது எப்படின்னு தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ ஒரு வாட்டி இந்த இடத்துல இந்த பிராண்டில் துணி வாங்கினா போதுங்க, அதுக்கப்புறம் நம்ம வேற காசு செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அது என்ன கடை, என்ன பிராண்டுன்னு நான் இப்போ சொல்கிறேன். டார்கெட்டுன்ற ஷாப்பில் கேட் அண்ட் ஜாக் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டு கிடைக்குங்க. அந்த பிராண்டில் நம்ம கிளாத் எது வாங்கினாலும் சரி, அதை 1 இயர்க்குள்ளே நம்ம கிழிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை ஃபேடாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம அதை அவுட்க்ரோ பண்ணிட்டாலும் சரி, இல்லை நம்மளுக்கு பிடிக்கலைனாலும் சரி, எப்படியா இருந்தாலும் நம்ம அந்த ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ணிக்கலாங்க. 1 இயர்க்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம டார்கெட் ஷாப்புக்கு கொண்டு போனால் போதும், அதை அவங்க ப்ராடக்டை எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு நம்மளுக்கு அதோட அமௌண்ட்டை நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் பே பண்ணிடுவாங்க. நம்ம அந்த அமௌண்ட்டை வச்சு திருப்பி நம்ம புது ப்ராடக்ட் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பியும் நம்ம வாங்குற ப்ராடக்ட் கேட் அண்ட் ஜாக்லேயே இருந்துச்சுன்னா திருப்பி அந்த ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ணி நம்ம புது ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் நம்மளுக்கு தேவைப்படும் போது. ஸோ நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணும்போது என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் வேணும், அந்த ப்ராடக்ட்கான ரிசிப்ட் இருந்தால் நல்லது, அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் கூடயே வர அந்த பார்கோடு இருக்குது, அந்த டேக் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ராசஸிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.